எண்ணெய் சூடானதையும் பட்டை சோம்பு போட்டு நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் பொடியாக்கின 2 வெங்காயம் போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்படி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா கிண்டலாம் நம்ம. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடணும். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா கட் பண்ணி அதை அரைச்சி அதில் ஊற்றணும். அரைச்சி நல்லா ஊற்றினோடனே நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டணும். மசாலா நல்லா பிளெண்ட் ஆனதும் அதில் கொஞ்சம் மஷ்ரூம், அதாவது 1 பேக்கெட் மஷ்ரூம் வச்சுருக்கேன். அதை வந்து பீசஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஆட் பண்ணதும் நல்லா கிண்டணும். மசாலா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டணும் அதை. இப்போது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ மசாலா நல்லா ஒரு கொதி வந்ததும் அதில் வந்துட்டு நான் 1 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றினதும் நல்லா பாயில் பண்ணி வரணும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அது இன்னும் கொதிக்கணும். ஸோ நான் வந்துட்டு மூடியை எடுத்துடுறேன். மூடியை எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கலாம் பாயில் ஆகும்போது. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதை நல்லா கிண்டி விடணும். இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங். மஷ்ரூம் கிரேவி எப்படி இருந்தது கமெண்ட்